ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த ஆர்டிஜி கேமிங் ப்ளூ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும், கிரிக்கெட் லீக் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ள பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோஸோட நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். லோடிங் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் நான் புதுசாக ஏற்றுனேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியாது. இது நெட்டு கேமாக என்னன்னு தெரில. நெட்டுக்கு அது நான் பிரச்சனை இல்லை, பட் ஆனால் ஆடு வரக்கூடாது. வெல்கம் டு கிரிக்கெட் லீக். ப்ளே கொடு. ஸ்விங். ஓ வா, இவ்வளோதானே. டேப் டு கண்டினியூ. ஓகேங்க, நான் ரெடி. வா, நீங்களா நான் பார்த்துட்றேன். வாடா 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 டே வாடா வாடா. கொஞ்சம் ஓட மாட்டேங்கிறானே. ஓ மை காஷ், டூ லேட். விடுங்க, பார்த்துக்கலாம். வாடா, இப்போ போடுறா. நான்டா கிங்குடா. விட்றா, நீ என்ன இன்னைக்கு விளாட போகிற? இப்போ பாடுறா, அடிக்கிற அடியில் 6-4ன்னு வர்றது. 6 போகிறா, ஒரு பாலாச்சும் அடிப்பியா? ஓகே, நம்ம அடிச்சிட்டோம். நம்ம அடிச்சு காமிச்சிட்டோம். எங்கே போய் சேர்ந்துருக்கு பாலி? அவனுக்கு தெரியும். பெர்ஃபெக்ட்னு வந்தால் 6 தான். ஏன்னா 8 3 பால்ஸ் அட 3 பால்ஸ் அடிப்பான். சும்மா அடிக்க முடியலன்னு இருக்கான். இன்னும் ஒரு பால் அடிக்கணும். ஒரு பால் தான், ஒரே ஒரு பால் தான். ஸ்டொக்கு வச்சு பார்ப்போமா? சாவே ஸ்டொக்கு வைப்பு. அதில் அவன் நடு நேராகவே இல்லை. அதுக்கு சத்த இன்னைக்கு. ஓ 6 கரெக்ட் டைமிங் வச்சா. இப்போ பவுலிங்கா சூப்பர். பவுல் பர்ஃபெக்ட். அவாய்ட். வா வா, பர்ஃபெக்ட் பால். பர்ஃபெக்ட். ஸ்டம்ப் அவுட். மெடல் ஸ்டம்ப் வச்சிருக்கேன். கிராபிக்ஸும் ஓகேவா தாங்க இருக்கு. கிராஃபிக்ஸ் அப்படி இல்லை, ஆனால் ஓகே தான். ஓ, ஒரு இன்ச்சில் தப்பிச்சிருக்கேன்னு சொல்லி அவுட்டு. சரியான அவுட்டு. இப்போ செலக்ட் பவுலர் சுரேஷா சுகா 7.6 டிகிரி. சரியான பவுல். ஸ்டம்ப் தெரிச்சிட்டு. ஓகே, ரியல் மேட்ச் யாருக்கும் கெஸ்ட் நம்பர் 8 8 9. गाइस நெக்ஸ்ட் நான் விளையாட போறேன். அவுட் 8க்கு கொடுத்துட்டு ஸ்கோர் கம்மி பண்ணி விட்டு. இப்போ பாருங்க 6-4ன்னு தெரிய விடுறோம். நம்ம தான் ஜெயிக்கிறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ங்கிறனால தான் தெரியல எப்படி விளையாட போறேன். சுகாஸ் வச்சு அடிக்கிறான். கொஞ்சம் தள்ளி போ. சுகாஸ் வாடா. சுகாஸ் எங்க 6 6 ரன். ஒரு பாலுக்கு 6 ரன் அடிச்சாச்சு. 20வது பால் என்ன ரன்? ரெண்டாவது பால் போடுறாங்க. வந்துட்டாங்க. விடு ப்ரோ, கரெக்ட் அடிச்சு. அகைன் ஒரு 6 அடிச்சிட்டாங்க. மொத்தம் 12 ரன். ரெண்டு பாலுக்கு நான் பாத்துக்கிறேன், நீ ஏமா பாரு. வாடா. போயிடு கிடையாது. இங்க பாத்தியா ஐடியா பத்தி எங்களுக்கும் தெரியும் பாஸ். பர்ஃபெக்ட். திருப்படி ஒரு 6 அடிச்சு இந்த மேட்சை கலகலக்கி வச்சிட்டாங்க. என்னடா இன்னைக்கு பண்றீங்க? இல்லை கொஞ்சம் தள்ளி போல. எங்கேயோ மூவ் பண்ணுவோம். விடு. டூ லேட் ஆயிட்டு. கொஞ்சம் அடிச்சிருக்கலாம். டாட் பால். சரி விடு, பார்த்துக்கலாம். எப்படியும் நீ எங்க விடு. இந்த கரெக்டாக வந்துட்டானா இவனை பற்றி தெரியும். சரியான ஷாட்டு. 24. நீ முட்டை ரெண்டா, ஒரு ரன்னாச்சு வருமா எக்ஸ்ட்ரா வந்துடும். 6 கொடுக்க 4 ஆச்சு கொடு. 6 கொடுத்துருவாங்க. வெயிட் பண்ணு. 6 கொடுக்குற, ஒரு 4 கொடுப்பா. அகைன் ஒரு 6 அடிச்சு இந்த மேட்சை 30 ரன்ல டார்கெட் முடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம தான் பவுலிங். ஐயோ பயமா இருக்கு. அது வெயிட் பண்ணு, அது நம்ம பார்த்துக்கலாம். இங்கே வச்சுக்கலாம். ஐயோ தெரியாமல் பாஸ்கர் எடுத்துட்டேன். பாஸ்கர் தான் சரியான பவுலர் சொன்னல. பவுல்டு
போல்டு எங்க அவன் முட்டை 2 நாங்கள் 31. அவன் பேட்டிங்கை பார்த்தானா இல்லையா? ஓகே சரி இப்போ நம்ம ஃப்ரெண்டில் ஆடுறாங்க. கண்டினியூ கொடு. சரி இன்னைக்கு என்ஜாய் பண்ணுவோம். இது என்ன 1 டார் நல்லா கொடு. ஓப்பன் என்ன ஓப்பனு என்ன பேசிங் மும்பைட கிரிக்கெட் 100 பாயிண்ட்ஸ் போடு. ஒரு பிளேயருக்கு லெவலப்பு, இன்னொரு பிளேயருக்கு லெவலப் பண்ணிடுவோம். கண்டினியூ கொடு. ஆனால் லெவலப் பண்ண முடியலையா? ப்ளே கொடு. ஏன் காசு அதிகமாக இருந்தாலும் மேட்ச்சுக்கு போகிறது கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஜெயிச்சிடுறா. நான் ஜெயிக்க மாட்டேன்டா. அப்படின்னா குடுறா. சும்மாடா. யுவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங். இல்லையே அடிக்கிறு ஒரு 6 அடிச்சிரு அவுட் ஆகிட்டு கடுப்பாயிருவேன். நீங்கள் யாரில் வராது. ஐயோ ஸ்ட்ரெயிட் ஆகிட்டானா? போடா வாங்கிட்டு டூ லேட்டில் அவன் முடிச்சு விட்டான். ஸ்டெம்ப் அடிச்சுது. நீட் 1 runs. மேட்ச் ஸ்டார்ட்ஸ் இன் 0 seconds. அவ்வளோதானே முடிச்சு விட்டாங்க போங்க. அவன் ஜெயிச்சிட்டான். அவ்வளோதான் முடிஞ்சு. நோ பாலி முடிச்சிட்டான். அவ்வளோதான் அவன் ஜெயிச்சுட்டு போயிட்டான். 200 காயின்ஸ் வேஸ்ட்டு. நான் 2000 coins என்ன பண்ண போகிறேன்? சியூ லெட்டர்னு கொடுத்தாச்சு. நாங்கள் கண்டினியூ கொடுத்து திரும்பி ப்ளே கொடுப்போம். இப்போ நான் விளாட்றேங்க. எவன் வந்தாலும் அவன் சோழி முடிச்சு விட்றேன். ஃபஸ்ட்டு டைமு அவன் அங்கே எங்கே மாத்திரம் டென்ஷன் ஆகிட்டேன். ப்ளீஸ் செக் யுவர் இன்டர்நெட். என்ன இன்டர்நெட் செக்கு? எங்க இன்டர்நெட்டில் கரெக்டாக தாங்க இருக்குது. இது பைத்தியக்காரத்தனமாக சொல்லிட்டு என்ன வந்துச்சு. யுவர் ஃபஸ்ட்டு பவுலிங். இன்னைக்கு பவுலிங் போடுறோமே. இப்போ பாருங்களேங்க வச்சு சேருங்க. சுபாஷே வாடா வந்து ஆடுறா மேட்சே போட. பாலே நோ பாலு விளங்குச்சுடாடே. கேட்ச் பிடிச்சாலும் அவுட் கிடையாது தான். அது வேற விஷயம். கொஞ்சம் முன்னாடி வா. பர்ஃபெக்ட்ல முடிச்சிட்டானே 6 பவுண்டரியில். நான் என்ன சொன்னேன் அங்கே வைக்காதல டேரக்டாக ஹிட் பண்ணுவான். கொஞ்சம் வேற பவுலர் மாற்று. ஆமாம் தானே ஸ்விங் இருக்கட்டும். சுகாசே இருக்கட்டும். இப்போ டைம் இல்லைல்ல. எங்கே வா டைம் எவ்வளோ குறைஞ்சிட்டுன்னு. இங்கே போனே ஸ்டார்ட். ஏய் சுஹாஸ்லாம் ஸ்பின் பண்ணுவாங்க. இப்போ அவுட் ஆனா 1 இல்லைன்னா அவ்வளோதான். ஸ்பின் ஆக்குவானே எல்லாம் அவுட். மிஸ்டு பால். வெயிட் பண்ணு கொஞ்சம் சைடு வை. லைட்டாக டிகிரி சைடு வச்சு ஸ்டெம்பில் சொன்னல போல்டு. நானும் இப்படி தான் இருந்துச்சு. சரிண்ணே எத்தனை ரன் டு வின்னு? 2 ரன் டு வின். 2 4 8 ரன் டு வின்னு. 6 ரன் டு வின்னு. அடிச்சிடுவானா? ரன்ல அசால்ட் அடிக்கலாண்ணே. டார்கெட்டே எழுதுனா. ஆமாம் டார்கெட்டே எழுதான். ஸ்டார்டிங்லேயே 6 அடித்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் 1 ரன் எடுத்தால் நாங்கள் வின்னு. 2 பாலுக்கு முடிச்சு விட்டோம். என்ன காலு கீழே போடுறான்? பரவாயில்ல போடட்டும். அப்போ தான் கத்தையாக இருக்கும். ஷீட் நீ 2 லேட்னா சைடு தானே போடுச்சு. அது ஒய்டு தானே பால். வெயிட் பண்ணு இப்போவே வைக்காத பேட்டை. அவன் மாற்றுவான சில டைம். அதான் சொன்னேன். இப்போ வா. இப்போ நான் 1 ரன் அடித்தாலே வின்னு தான். ஆனால் நான் நீட் அடிக்கிறேன். ஓகே இப்போ கேட்ச் பிடிச்சாலும் ஒன்றும் கிடையாது. 3 ரன் எடுத்திருப்பான். 3 ரன் அடிச்சிட்டோம். 2 ரன் அடிச்சிட்டோம். பரவாயில்ல இது இஷ்டம். 8 அடிச்சிட்டோம். கலெக்ட் பார்த்துக்கலாம். லெவலப் ஆகிட்டோம். ஓகே நம்ம அமௌண்ட் கொடுத்துக்கிறோம். அப்படின்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அதல்ல கபிஷ் நான் ஒருத்தனா சப்ஸ்கிரைப் பண்ணி
காய்ஸ் இப்போ நம்ம ஃப்ரெண்ட் இன்னொருத்தன் வந்திருக்கான். பேர் ஹரிஷ் மாதவ். பேசுறா. வெக்கமா இருக்கா? பேசு. ஹலோ கைஸ். இப்போ நம்ம வந்து லெவலப் ஆயிருக்கோங்க. நீங்க வாங்க லெவலப் ஆயிருக்கோம். செகண்ட் லெவல் ஆனதுக்கு இப்போ நம்ம திரும்பியும் இங்கே போவோம். இந்த இதில் நான் எக்ஸ்பெக்டா நான் நல்லா விளையாடுவேன்டா. இவன் எக்ஸ்பெக்ட் தலைவா நாங்கள் மொத்த பாலையும் 6 அடித்து கலக்க விட்டோம். ஒரு பால் மட்டும்தான் மிஸ் ஆகிட்டு. என்னடா இது ஆட் வந்திருக்கு? அவங்க 2 பேரும் என்ன பார்க்குறாங்க? சரியாக இருக்குது. இப்போ வந்து நம்மக்கிட்ட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க வீட்டுக்கு. இவன் வந்து ஜெய், இவன் வந்து ஹரிஷ் மாதவ். இவன் என் கிளாஸ் படிக்கிறான். நீ 5th தானே? 5th படிக்கிறான். நாங்கள் வந்து 7th படிக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பவுலிங் சூப்பர். காய் அங்கே தான் போடான்னு சொல்லி மொத்த பாலே நோ பாலில் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ எப்பவும் நோ பால் தான் ஸ்டார்ட். சரி வீடு பார்த்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறது எப்பவும் நோ பால் தான். ஏன் ஒழுங்காக போட்டிருக்கேன் இந்த வாட்டி தான். மொதல் பால் விக்கெட்டு. எல்லா போல்டும் தெரிச்சிடுச்சு. எல்லா போல்டும் தெரிச்சிட்டு தெரிக்காம 2 ரன் எடுத்தா வின்னு. 1 ரன்னா 2 ஆமாம் நோ பால் போட்டோம்ல. ஆமாம் 1 ரன் எடுத்தா ட்ரா, 2 ரன் எடுத்தா வின்னு. இல்லையே டார்கெட்டே ஒன்று தான். உனக்கு தெரியாதா? நோ பாலுக்கு ரீபால் தான் உண்டு. இல்லை நோ பாலுக்கு ரீபால் ப்ளஸ் இது அது வைடுக்கு தான்ப்பா உண்டு. இப்போ வின்னு பாரு 2 runs. வின்னு தான். சரி இந்த வாட்டி ஒரு வாட்டி ஒழுங்கா ட்ரை பண்ணுறேன். சாமியே ஒழுங்கா நம்ம வந்து அமௌண்ட் போடுவோம். இந்த பேக் ஓப்பன் பண்ணிடுவோம். அது வந்து டைமண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். எஸ் இங்கே 48 டைமண்ட் கேட்குது. நம்ம 40 டைமண்ட் வச்சுருக்கோம். நம்ம 40 ஐயோ கொடுத்து வெயிட் பண்ணு. இன்னும் ஐயோ அன்லாக்கட் லெவல் 3 தானா? கைஸ் நான் இதோட மொதல் பாட்டு முடிச்சுக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய கேம் ஆகிட்டு இருக்கு. இது எந்த எல்லாம் போலங்க. இதோட நான் மொதல் பாட்டு முடிச்சுக்கிறேன். மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட ஆர்டிஜி கேமிங்.